அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து இந்த பருப்பு தீபம் ஏற்றினால் தடைகள் விலகும், பணம் பெருகும், தொழிலில் வெற்றி பெற இந்த வழிபாட்டை உங்க வீட்டிலேயே ரொம்ப எளிமையான முறையில நீங்க செய்யலாம் இந்த கிழமையில. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பதிவு பாத்தீங்கன்னா நம்ம முருகர் பெருமானுடைய பக்தர் நம்மளுக்கு இந்த பதிவை சொன்னாங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு பக்தர் சொல்லி அவங்க அவங்க வீட்டுல இந்த வழிபாடை அவங்க தொடர்ந்து செய்துட்டு வந்தாங்களாம். செய்துட்டு வரையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த பணம் பிரச்சனை, தொழில் வியாபாரம் செய்யறாங்க இல்லையா, அவங்களுடைய வியாபாரத்துல இருந்த பிரச்சனைகள், அதே மாதிரி அவங்க வீட்டுல அந்த பசங்க பொண்ணுங்க இருந்தப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த திருமண தடைகள்லாம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்ததாம். அவங்க பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து செய்துட்டு வந்தாங்களாம். ஆனா 6 வாரம் செய்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு வாரமுமே அதை தொடர்ந்து செய்துட்டு வந்துகிட்டு இருந்தாங்களாம். குறைஞ்சது பாத்தீங்கன்னா 48 நாள் ஆனா அவங்க செஞ்சாங்களாம். ஆனா நீங்க இந்த வழிபாட்டை உங்க வீட்டுல 6 வாரம் நீங்க தொடர்ந்து செய்தாலே உங்களுடைய கர்ம வினைப்படி நீங்க கேட்ட அனைத்தையுமே முருகப்பெருமான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதுமே இன்று வரை பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் நம்ம 10 படி ஏறணும்னா 100 படி வலிக்கி விடும். அந்த அளவுலதான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சிலரோடது பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதனால எங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையே வராதா, முருகப்பெருமானே எங்க வாழ்க்கையில நாங்க படுற கஷ்டத்தை ஏறெடுத்து பாரு அப்படின்னு நம்ம வேண்டுவோம் அந்த முருகப்பெருமான கஷ்டமறையில. அந்த மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலையில இப்ப ஒருத்தர் இருக்கும் பொழுது ஒருத்தர்ல பல பேர் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனா நீங்க உங்க வீட்டுல முருகப்பெருமான நினைத்து இந்த தீபத்தை ஏத்துங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்குதான் 6 வாரம் ஏற்றினால் போதும். இல்ல உங்களுடைய வேண்டுதல் எனக்கு இன்னும் நான் நினைத்து இந்த தீபம் போட்டேன் அது எனக்கு நிறைவேறல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை தொடர்ந்து 48 நாள் நீங்க இந்த தீபத்தை ஏத்தலாம். அப்புறம் பெண்கள் பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலத்துல இந்த தீப வழிபாடு நீங்க செய்யக்கூடாது. அதற்கு பதுக என்னுடைய கணவரோ எங்க வீட்டுல உள்ளவங்களும் செய்யலாமா அப்படின்னு கேட்டா அவங்க செய்யக்கூடாது. நீங்க தொடர்ந்து இதை செஞ்சீங்கன்னா நீங்க மட்டும்தான் இந்த தீப வழிபாடை செய்யணும். ஏன்னா இப்ப ஒருத்தருடைய வேண்டுதல் நீங்க எந்த விஷயம் உங்க உள் மனதுல நினைத்து நீங்க வேண்டுறீங்கன்றது அந்த கடவுளுக்கு தெரியும். உங்களுக்கு பதிலா அந்த தீபத்தை ஏத்தி வைக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க நீங்க சொன்னீங்களே அப்படின்னு தான் அந்த தீபத்தை அவங்க ஏத்தி வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க அவங்க கிளம்பிடுவாங்க. ஆனா நீங்க உங்களுடைய வேண்டுதலை நினைத்து உள் மனதார ஜெபித்து இந்த தீபத்தை நீங்க மனசுல முழுமையா அந்த கருணை கடவுள் கந்தனை நினைத்து ஏத்துவீங்க பாருங்களேன், அப்ப உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதற்கு சமம். அதனால நீங்களே இந்த தீபத்தை ஏத்துங்க. மாதவிடாய் காலத்துல மட்டும் நீங்க ஏத்த வேணாம், மத்த நாள்ல நீங்க ஏத்துங்க. குறைந்தது 1 மண்டலம் ஏத்தினால் போதும், இல்லைன்னா 6 வாரம் ஏத்துங்க. என்னுடைய வேண்டுதல் இன்னும் நிறைவேறல அப்படின்னா மட்டும் 6 வாரம் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க தொடர்ந்து 48, ஆனா மொத்தம் 1 மண்டலம் மட்டும்தான், அதை மறந்துடாதீங்க. இப்ப யாருடைய வேண்டுதல் ரொம்ப சுலபமானது, நம்ம வாழ்க்கையில எது சுலபமான விஷயம்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எதுவுமே சுலபம் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு போராடிதான் எந்த விஷயத்திலையுமே நம்ம ஜெயிக்க முடியுது, சாதாரண மனிதர்கள்ட்ட கூட. அப்ப கடவுள்கிட்ட நம்ம கேட்கிற விஷயம் கடவுள்னாலதான் முடியுன்ற விஷயத்த அந்த கடவுள் நம்மளுக்கு அவர் கொடுக்குற விஷயம் நம்மளுக்கு முழுசா சேரணும். ஏன்னா இப்ப ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா மனிதர்கள்ட்ட பேசும்பொழுதே சொல்லுவாங்க, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அதே போலதான் நம்ம கடவுளை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வழிபாடு செய்துட்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் பக்கத்துல நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்ப என்னையவே பாத்தீங்கன்னா நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். ஆனா முருகப்பெருமான பேசுறதுக்கு வாய்ப்பு நான் பேசுவேனா அப்படின்றதே என் வாழ்க்கையில நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அந்த முருகப்பெருமான் என் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய ஒரு மிராக்கலான விஷயத்த எனக்கு முருகப்பெருமான் கொடுத்திருக்க, இந்த வாய்ப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார். அதனால அவருக்கு நான் எப்பொழுதுமே என் வாழ்க்கையில நான் முழுவதுமே அவருக்கு நன்றி கடனா தான் நான் எப்போதுமே நான் இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பதிவுல அதனாலதான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முருகப்பெருமானை நினைத்து நீங்களும் இந்த விளக்கு தீப மந்திரங்களை உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க. கட்டாயம் நான் சொல்றேங்க, 100%
முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலையும் உங்களையும் அவர் பக்கத்துல அழைத்து உங்களை உறுதுணையா இருந்து காத்து நிப்பார் அந்த கருணை கடவுள் கந்தன். நம்பிக்கையோட முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு இந்த தீபம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம 9 வாரம் துவரம் பருப்பு நீங்க அவங்க கோயில் பக்கத்துல உள்ளவங்களுக்கு கோயில் உங்க வீட்டு பக்கத்துலயே தானமா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா எப்பொழுதுமே தானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம தினமும் ஒருத்தருக்கு தானமா சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னாலே நம்ம மனதும் திருப்தி படும், அவங்களும் ரொம்ப திருப்தி அடைவாங்க. இப்போ ஒரு சிலர் நம்ம வாங்கி கொடுத்தாலுமே அவங்க வாய் வாழ்த்தாட்டியும் வயிறு வாழ்த்தும். அதனால நம்மள ஒருத்தர் வாழ்த்துனா போதும். அதனால யாருக்காவது ஒரு முறை நீங்க மாதத்துல ஒரு முறை இல்ல வாரம் ஒரு முறை உங்களால முடிந்த உணவை யாருக்காவது வாங்கி கொடுங்க, ஒருத்தருக்காவது. அது பெரிய நம்மளுக்கு மன திருப்தியும் கொடுக்கும். குடும்பத்திலையும் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா சுபிஷமா இருக்கும், நல்ல சந்தோஷங்கள்லாம் நிலைவும். ஏன்னா நம்ம மன நிறைவு பெறும்போது பாத்தீங்கன்னா நம்ம வீடும் நிறைவா இருக்கிற மாதிரியே இருக்கும். சரிங்க. இந்த துவரம் பருப்பு என்ன பண்றீங்கன்னா கொஞ்சமா அதாவது ஒரு சிட்டிகை அளவு ஒரு இது நம்ம இப்படி இப்ப 3 விரல சேர்த்து எடுத்தா துவரம் பருப்பு எடுத்தா எவ்வளவு வருமோ அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க தீபம் ஏத்தும் பொழுது நல்லெண்ணெய் தீபம் ஏத்தும் பொழுது விளக்குக்கு நல்லெண்ணெய் ஊத்திட்டு அதுல துவரம் பருப்பு போட்டு சிகப்பு திரி ஏத்துங்க. நீங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிகப்பு திரி நல்லெண்ணெய் ஊற்றி துவரம் பருப்பு போட்டு நீங்க இந்த தீபத்தை தொடர்ச்சியா 6 வாரம் நீங்க உங்க மனசுல எந்த வேண்டுதலை வைக்கிறீங்களோ அதற்கு இது 6 வாரம் தொடர்ச்சியா நீங்க ஒரு வேண்டுதலை வச்சு நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. இல்ல எனக்கு 6 வாரம் நான் வேண்டி எனக்கு நடக்கலைன்னா நீங்க அதை தொடர்ந்து செய்யுங்க. 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ள கட்டாயம் முருகப்பெருமானை நினைத்து நீங்க செய்யற வழிபாட்டை அவர் கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு முக்கியமான விஷயம், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அசைவத்தை தவிர்த்துடுங்க, சைவம் சாப்பாடு சாப்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிடாதீங்க. இந்த விளக்கு தீபத்தை நீங்க ஏத்துற வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அசைவம் வேண்டாம், சைவம் மட்டும் சாப்பிடுங்க. இதை யார் இந்த வழிபாடை தொடங்குறீங்களோ அவங்களே செய்யுங்க. ஆனா கட்டாயமா சொல்றேன், இது பல பக்தர்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் உங்க வீட்டுல இந்த தீப வழிபாடை ரொம்ப எளிமையா தான் நீங்க செய்ய போறீங்க. நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடுக்கு சக்திகள் அதிகம். முருகப்பெருமானுடைய அருள் எப்பொழுதுமே நம்ம எல்லாருக்குமே நிறைத்திருக்கும். அதனால நம்பிக்கையோட உங்க வீட்டுல நீங்க இதை செய்து முருகப்பெருமானுடைய எல்லா அருளையும் நீங்க பெறுங்க. இந்த வீடியோல நம்ம ஒவ்வொரு பதிவும் பாத்தீங்கன்னா பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்தை தான் நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம வீடியோ தொகுப்பை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.